அவருடைய மகளுடைய திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக இன்றைக்கி நான் மதுரைக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமை கழகத்திலே மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலேயே பத்திரிகையாளர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே நான் பதில் அளித்திருக்கேன். இன்றைக்கி எங்கள் மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் கேப்டன் பிறந்த சொந்த ஊரான மதுரைக்கு வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் யஷ்வின் பாபு வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் மேலே மிகப்பெரிய பற்று கொண்டவர், கட்சியின் மீது மிகப்பெரிய விசுவாசம் கொண்டவர் அவங்க குடும்பம். அதனால் மணமக்கள் எல்லா பலங்களும் நலங்களும் பெற்று வாழணும்னு சொல்லி மனமாற வாழ்த்திட்டு இங்கே உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். எந்த கேள்வி வேணாலும் நீங்கள் கேட்கலாம். மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை திட்டங்களை வந்து தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால 2000க்கும் மேற்பட்ட கோடிகளை மற்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு அனுப்பியிருப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. இதனால கல்வியில தமிழகம் மிகப்பெரிய பின்னடைவு. இது வந்து முதலமைச்சர் சொல்கின்ற குற்றச்சாட்டுங்க. ஆனால் இன்றைக்கி அந்த எதிர்த்தரப்பு பிஜேபி சைடோ இல்லை மத்திய அரசுக்கிட்டோ நம்ம கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கின்ற அதே காசு தான் ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம் தான் சொல்கிறாங்க. அதனால் எப்போவுமே ஆளுங்கட்சி எப்படின்னா தங்களை ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி கொள்வதற்காக மத்திய அரசு மேலே பழிய சொல்லிட்டு அதுலேருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க. இல்லை தமிழக பிரச்சனை என்றால் ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் மேலே குற்றம் சொல்லி அதிலிருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரே உதாரணம். அந்த வகையில் இன்னைக்கு கல்விக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு விவசாயம், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த முதல்வர் என்ன நிவாரணம் வழங்கியிருக்காருன்னு நான் கேட்குறேன். எதுக்கெடுத்தாலும் ஆண்டும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு சொல்கிறார் முதல்வர். நான் போயிட்டு வந்தேன் மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகையெல்லாம். இது வரைக்கும் முதல்வர் ஒரு வாட்டி கூட போய் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பார்க்கல. எப்போ பாரு மத்திய அரசையே டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கிறதுக்கு தமிழக அரசு எதற்கு? அப்போ தமிழக அரசின் நிதி எங்கே போகுது? இன்னைக்கு கனிம வள கொள்ளை, டாஸ்மாக் வருமானம், லஞ்சம், ஊழல், எல்லா விலைவாசியும் உயர்வு, அனைத்து துறைகளிலுமே விலைவாசி உயர்வு என்று தமிழ்நாடே இன்னைக்கு மிகப்பெரிய விலைவாசி உயர்வில் மாட்டிக்கிட்டு இருக்கும். இந்தியாவிலேயே அதிக கடன் இருக்கின்ற மாநிலம், முதல் மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். இந்த மாதிரி உதாரணங்கள் இருக்கும் பொழுது சாக்கு போக்கு சொல்லி நம்ம முதல்வர் தப்பிக்க முடியாது. ஏன்னா தமிழக மக்கள் வாய்ப்பு கொடுத்து வாக்களித்து அவரை முதல்வர் ஆக்கியிருக்காங்க. எனவே கொடுத்த வாக்குறுதிப்படி மக்களுக்கு அவர் நிச்சயமாக என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்யணும். வெறுமனே அடுத்தாள் மேலே பழிய போட்டு தப்பிக்கின்றத நிச்சயம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கான பதில் 2026 நிச்சயம் தெரியும். அடுத்து விஜயகாந்த் சார் தான் முதலமைச்சர்னு பேசப்பட்ட காலகட்டங்கள்ல 2026 வந்து நம்ம தேர்தல் வருது. தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் கூட்டணியை தவிர்த்துட்டு உங்களை நீங்க முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா? அவருடைய கனவு பழிக்கிறீங்க. அதுக்காக இல்லை, தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக யாருடைய கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு சாதனை படைத்தது தேமுதிக. இன்னைக்கு 75 வருஷ கட்சின்ற திமுக முதல்ல கூட்டணியை விட்டு தனியா நிக்க சொல்லுங்க. எதிரணியில் இருக்கின்ற அதிமுக கூட்டணி இல்லாம நிற்குவாங்களா? பிஜேபி இன்னைக்கு கூட்டணி இல்லாம நிற்பாங்களா? அப்படி கிடையாது. தேர்தல் என்பது வேற, வியூகம் என்பது வேற, தேர்தல் வெற்றி என்பது வேறு. அதனால தனித்து களம் காண்டி அனைத்து வெற்றிகளையும் ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் செய்து சாதனை படைச்சவங்க தேமுதிக. அதனால இனிமேல வெற்றி ஒன்றுதான் எங்களுக்கும் இலக்கு. நிச்சயமாக எங்கள் கொள்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்டு நல்ல கூட்டணி அமைத்து 2026 நிச்சயம் சரித்திரம் படைப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டே வருது தமிழ்நாடு பூரா. அந்த வேலூர் கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து உரிய நிதியை வந்து அரசு வழங்க வேண்டும் சொல்லி அந்த குடும்பத்தார் வந்து கோரிக்கை. இல்லை, தொடர்ந்து அந்த பொண்ணு மட்டும் இல்லைங்க, ஸ்கூலில் சின்ன குழந்தைகள்லேருந்து வயதான கிழவிகள் வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நேற்று அது கூட நான் அறிக்கை கொடுத்துருக்கேன், கண்டனம் தெரிவிச்சிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க எல்லா பகுதியிலுமே மாணவிகள் முதல் கொண்டு வயதான மூதாட்டிகள் வரைக்கும், மாணவி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு பேசிக் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தா டாஸ்மாக்கும் கஞ்சா தான், வேற ஒன்றுமே கிடையாது. கஞ்சா போதையில் மாட்டிக்கொண்ட இளைஞர்கள் மக்கள் இன்னைக்கு இது மாதிரி தவறான செயலில் ஈடுபடுறாங்க. நான் ஏற்கனவே கொடுத்த அறிக்கைப்படி இன்னைக்கு மதுரையிலிருந்து சொல்கிறேன், உறுதியாக அவர்களை
கட்டாயம் மிகப்பெரிய தண்டனையான கொடுக்கணும். குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை தரணும். அப்பதான் இதுக்கு வந்து நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இன்னைக்கு தொடர்ந்து நம்ம வந்து ஜெயிலில் போடுறது, வெளியே வந்துடுறது, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு முற்றுப்புள்ளியாக வராது. அதிகபட்ச தண்டனையான நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை இந்த அரசு உடனடியாக தரணும். ஏற்கனவே சிஎம் சொல்லியிருக்கார், பின்தொடர்ந்தா 5 வருஷம் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணால் மிகப்பெரிய தண்டனை வழங்கப்படும்னு அது முதல் அவர் செயல்படுத்தணும். நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக மரண தண்டனை தரணும். மக்கள் பணிக்கு வருவதற்கு முன்னாலேயே எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு நிறையா செஞ்சிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பெரிதா செய்தது வந்து விஜயகாந்த் சார் நிறையா செஞ்சிருக்காங்க. இன்றளவு பேசப்படுது. ஆனால் விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவரை மக்களுக்கு அரசியல் வாரத்துக்கு முன்னாடி எதுவும் செஞ்சது மாதிரி தெரியல. இப்போ வந்து சின்ன சின்ன நடந்துட்டு பண்ணுறாரு. அவர் அரசியலில் ஜொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி அவரை ஒரு நடிகராக அவரை எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் ஜெயிக்க முடியுமா? விஜயகாந்த் சார் இடத்தை பிடிப்பதற்கு முயல்வதாக ஒரு தோற்றம் இருக்கு. விஜயை வந்து தமிழகம் முழுவதும் பட்டி தேட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் கேப்டன். செந்தூர பாண்டி படத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சின்ன வயசுலேருந்து இருந்தவர். அதனால் விஜய் வந்து நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டு பையன்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சினிமா வேறு, அரசியல் வேறு. இதை நான் விஜய்கிட்டேயே நேரடியாக பல முறை சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவர் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு, அவ்வளோ பெரிய இன்றைக்கி ஒரு சினிமா துறையில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வரார். அது நம்ம பாராட்டணும். முதல்ல இன்றைக்கி வரணும்னு நினைக்கிறாரு, இளைஞராக இருக்கார். என்ன சாதிக்க போகிறார், என்ன சரித்திரம் படைக்க போகிறார் அப்படிங்கிறத உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல அவர் வந்து 4க்கு 4 ரூமில் உட்காந்து பேசுகிறத விட்டுட்டு பொது வேலைக்கு வரணும், மக்களை சந்திக்கணும், பத்திரிகையாளரை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும். அப்போ தான் அரசியலில் நம்மளால் நிலைச்சு நிற்க முடியும். இதை விஜய்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது. நேத்தே நான் வந்து பிரஸ் மீட்ல இதை சொல்லிட்டேங்க. அண்ணன் தம்பிகளாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இன்று நேற்று இல்லை, எத்தனையோ வருஷமா இங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ வருஷம் வராத புது பிரச்சனையா இப்போ வருது. இதுக்கு பின்னாடி முற்றிலும் அரசியல் தான் இருக்கிறது. மதத்தை பிரித்து, ஜாதியை பிரித்து அரசியல் பண்ண தான் பார்க்குறாங்களே ஒழிய உண்மையில் சகோதர சகோதரிகளாக வாழ்கின்ற இந்துக்கள் மத்தியிலையோ இஸ்லாமியர்கள் மத்தியிலையோ எந்த பிரிவினும் இல்லை. எனவே இது மாதிரி மதத்தை தூண்டி அரசியல் செய்வது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். இது எப்போதுமே திமுக ஆட்சியிலுக்கு வந்தால் இது மாதிரி விஷயங்களை செய்வது அவங்களுடைய வழக்கம். அதனால் நிச்சயமாக இது உடனடியாக முற்றிலுமாக நிறுத்தப்படணும். இதற்கு இப்பயே முற்றுப்புள்ளி வச்சணும். இது தொடரக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு அபாயத்தை உருவாக்கும். உறுதிப்படுத்திய தகவல் இல்லை இருந்தாலும் கூட கூட்டணி வந்து அமைகிற பட்சத்தில் 2024 விஜய் எந்த கூட்டணிக்கு வராலும் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் தான் வருவார் அப்படின்னு பேசப்படுது. வந்த உடனே முதலமைச்சர் வேட்பாளராக இங்கே இருக்கிற கட்சியெல்லாம் ஏற்றுக்குவாங்களா? கூட்டணியில் நீங்கள் விஜய் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது வந்து விஜய் வராரா, முதல்வர் வேட்பாளரை கேட்குறாரா, எந்த கூட்டணிக்கு வராரு, இது எதுவுமே நமக்கு தெரியாது. நீங்கள் அவர்கிட்ட தான் இதுக்கான பதில் கேட்கணும். விஜய் பற்றி கேள்விக்கு என்கிட்ட பதில் கேட்டால் என்ன வந்து சொல்ல முடியாது. தேமுதிகவை பற்றி கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். அதனால் என்ன நான் சொல்கிறேன்னா, உடனே வந்தவுடனே முதல்வர் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிறவங்கன்னு முதல்வரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. உதயா மட்டும் உடனே வந்தவுடனே துணை முதல்வர் ஆகலாமா அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் கேட்குறேன். வந்து ஒரு 3-4 வருஷத்துலேயே சாதாரண உறுப்பினராக வந்தார், எலெக்ஷன் கேம்பெயின் போனார், அதுக்கு அடுத்து பார்த்தா எம்எல்ஏ ஆனார், உடனே அமைச்சர் ஆனார், இன்றைக்கி துணை முதல்வர் ஆகிட்டார். ஜஸ்ட் எல்லாமே 3-4 இயர்ஸ்க்குள்ளே. அப்போ அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக நான் முதல்வரை கேட்குறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து யார் கூட கூட்டணி, யாரோட வரப்போகிறார் என்பதை விஜய் தான் தெளிவுபடுத்தணும். அதை பற்றி நான் என்னோட கருத்து இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. இல்லை, டெல்லியில் வந்து கெஜ்ரிவால் வந்து தோல்வி விட்டுருக்காருங்க. அதுக்கு என்ன ரீசன்ன்றதை எங்கள் கட்சியும் டெல்லியில் இருக்குது, விசாரித்தோம். தொடர்ந்து 10-15 வருஷமாக வந்து ஆம் ஆத்மி கட்சி தான் அங்கே ஆட்சியில் இருந்தாங்க. அவர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள், நிறைய பிரச்சனைகள் வந்தது. அவராலையுமே அந்த ஊழல்லேருந்து நிரூபித்து முடிஞ்சு வெளியே வர முடியல. யூஸ்வலாகவே நம்மளுக்கே தெரியும், தமிழ்நாட்டிலே 5 வருஷம் அவங்கன்னா 5 வருஷம் இவங்க மாற்றி மாற்றி ஓட்டு போடுறதா நம்ம மக்களுடைய மனநிலை. அந்த வகையில் இந்த முறை கெஜ்ரிவால் வந்து வெற்றி பெறல. மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் இன்றைக்கி பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. சென்ட்ரல்லையும் அவங்க தான்,
கேபிட்டல்லையும் அவங்க தான். என்ன அவங்க சாதிக்க போறாங்க என்பதை நிச்சயம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கட்சியினுடைய வளர்ச்சி இல்லையான்னு சொல்லி தெரியல. பாஜகவே மீண்டும் மீண்டும் ஜெயிக்கணும்னு சொல்லி மாநில செயலாளர் சண்முகம் இது அவங்க கருத்துங்க. கட்சியே இல்லையா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன் இல்லாமல் இருக்கு? இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் ஜெயிச்சிருக்காங்களே காங்கிரஸும். அப்படி ஒரு கட்சியே இல்லைன்னு நம்ம யாரும் சொல்லிட முடியாது. ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி சகஜம். அதனால் ஒரு தோல்வி ஆயிட்டா கட்சியே இல்லை, ஒரு வெற்றி பெற்றா எல்லாமே நாங்கள் தான். இதெல்லாம் தவறான ஒரு செய்தி. அப்படி கிடையாது. அரசியல் என்றால், தேர்தல் என்றால் வெற்றி தோல்வி எல்லா கட்சிக்குமே சமம் தான். எதுங்க இப்போ வரைக்கும் அப்படி கிடையாது. நாங்கள் யாருடன் கூட்டணி இருக்கிறோன்றது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். அதனால அந்த மாதிரி ஒரு எண்ணமோ அப்படி ஒரு ஐடியாவோ கிடையாதுங்க. அதனால இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. எப்படியெல்லாம் அரசியலில் மாற்றங்கள் வரப்போகுது, யார் யார் கூட கூட்டணி வரப்போறாங்க என்பதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆளுநர் 12 மசோதாவை நிறுத்தி வச்சிருக்கிறதா சொல்லி உச்சநீதிமன்றம் அவரை கேள்வி எழுப்பியிருக்கு. ஆளுநரோட செயல்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது சரியா தவறா? இது தொடர்ந்து ஆளுநர் சட்டசபைக்கு வர்றது, கோச்சிக்கிட்டு வெளியே போறது, இது நம்ம அப்புறம் இவங்க தேநீர் விருது கூப்பிட்டா இவங்க போய் உட்கார்றது, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு இவங்க குடும்ப விழாவுக்கு அழைத்து அவங்கள முன்னிலைப்படுத்துவது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. நான் தான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேங்க, எல்லாத்துக்குமே பின்னாடி இங்கே அரசியல் தாங்க இருக்குது. ஆளுநர் தன்னுடைய உரிமையே பேசுகிறாரு, ஆளும் கட்சி தங்க உரிமையே பேசுகிறாங்க. இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்றதை நம்ம பார்த்தோம். தமிழ் தாய் வாழ்த்து முதல்லையும் பாடணும், கடைசிலையும் இது தேசிய கீதம் முதலையும் பாடணும், கடைசியும் பாடணும்னு சொன்னார். இதுதான் அங்கே பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. இதை கொஞ்சம் புரிதலோட ஆளுங்கட்சியும் ஏற்றுக்கிட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சா தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கு தான் நல்லது. இவங்க 2 பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாடும் மக்களும் தான் இது பாதிச்சுட்டு இருக்காங்க. இது மாறணும். 2026 தான் மீண்டும் 200 தொகுதிக்கு மேல கைப்பற்றி ஆட்சியை நிலைநாட்ட போகுதுன்ற அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய அரசியல் பார்வையில 2026 எப்படி நிலை இருக்கு? உங்களுடைய கூட்டணி நான் இதுக்கு பதில் பல முறை சொல்லிட்டேன். 234 தொகுதியில எங்க கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கை உறுதி நான் சொல்றேன். 200 இல்ல, 234 தொகுதியில் எங்க கூட்டணி ஜெயிக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற, நீங்க தமிழ்நாடு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும், கனிம வளம், டாஸ்மாக், கஞ்சா, கற்பழிப்பு, எல்லா பக்கம் லஞ்சம், ஊழல், சாலைகள் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, எந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று மக்கள் கிட்ட மிகப்பெரிய கோபம் திமுக அரசு மேல இருக்கு. இப்போ சைலண்டா இருக்கிற மக்கள் நிச்சயமாக 26 ஓட்டு போடும்போது மாற்றத்தை உருவாக்குவார்கள். அதனால நான் சொல்றேன், எங்க கூட்டணி 234 ஜெயிக்கும் என்பதை நான் சொல்றேன். நேற்று கனிமொழி பொதுக்கூட்டத்தில் ஒரு விஷயம் பேசிக்கிறாங்க. 2021 தேர்தலை போது நீட் தேர்தல் அறிவியல் வச்சிருக்காங்க. ஆனால் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் நீட் தேர்வு நுழைவுல நுழைவிடாமல் தடுக்கக்கூடிய தேர்தல் மறுபடியும் நீட் தேர்வு விவகாரத்தை பேசுறாங்க. ஏன்னா ஒரு வருஷம் இருக்குல்ல தேர்தலுக்கு, உடனே நீட்டை கையில் எடுப்பாங்க, மதத்தை கையில் எடுப்பாங்க, எல்லாத்தையும் கையில் எடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நீட்டை ஒழிக்கவே முடியாது என்பது இந்தியா முழுக்க விதிக்கப்பட்ட ஒரு சட்டம். அதை அரசியலாக்கணுன்றதுக்காகவே ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொன்னது திமுக தான். மக்களோ மாணவர்களோ டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ கேட்கல. அதை வச்சு அரசியல் ஆதாயம் ஓட்டு கிடைக்கும்னு சொன்னது திமுக. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அதை முடிக்க முடியல. அப்போ இது நீங்கள் நிச்சயமாக பொய் வாக்குறுதிகளை கொடுத்து திமுகவையும் உதயாநிதி, கனிமொழி, ஸ்டாலினை தான் நீங்கள் கேட்கணும். இது தவறான ஒரு செய்தி, வன்மையாக கண்டிக்கக்கூடியது. மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பேரண்ட்ஸையும் குழப்பாதீங்க. நீட்டு வராதுன்றது முடிவாயிடுச்சு, எதுக்கு மறுபடியும் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது புரியல. அதனால நிச்சயம் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். விஜயகாந்த் சார் இருக்கிறவரை தேமுதிக மிகப்பெரிய எழுச்சியோட இருந்தது சார் இல்ல. இப்ப தேமுதிக எழுச்சி எப்படி இருக்கு? நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்புலாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? பாக்குறீங்களா எப்படி இருக்கு எழுச்சின்னு? நீங்களே கண் கூட பாக்குறீங்க. இது என்ன நாங்க போட்டோ காமிக்க முடியும்? நீங்களே லைவா பாக்குறீங்க. மதுரைக்கு தான் வந்திருக்கேன். இது என்ன முதல் வாட்டி வரேன்னா, எத்தனையோ வாட்டி வரேன். இது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கேன். எப்படி இருக்கு எழுச்சி பாருங்க. அதெல்லாம் நல்லா இருக்குங்க. பட்டி தொட்டி எங்கும் தேமுதிக மிக சிறப்பாக இருக்கிறது. வருகின்ற 12ஆம் தேதி கட்சியினுடைய 25ஆம் ஆண்டு கொடிநாள் விழா. தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் தேமுதிக கொடி பறக்க விடப்பட்டு
கேப்டன் சொன்னது மாதிரி இயன்றதை செய்வோம் இல்லாததற்கு என்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி இனிப்புகளை வழங்கி மிக சிறப்பாக தேமுதிக நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். பொதுக்கூட்டங்களும் நடத்த இருக்கிறோம். அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோன்றது உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.